கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏதோ கலங்கிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, விசுவாசத்தில் குறைவாக இராதீங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? யோவான் 14:1 பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனிடத்தில் தேவன் ஒருவர் உண்டு, அவரை விசுவாசிக்கிறதை அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க தெரியணும். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 2 காரியத்தை பேசுகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்கன்னு சொன்னால், சங்கீத பகுதியில் 30:5 பார்த்தீங்கன்னா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் சில காரியங்களில் உங்களுக்கு அநேக காரியங்களில் தடை ஏற்படலாம், அல்லது காலதாமதம் ஏற்படலாம், நினைத்தது நிறைவேறுவதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ரொம்ப லாங்காக உள்ள நீளமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். நீடிய வாழ்வு, நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்குது. சாயங்காலத்திலே அழுகை தங்குமா, ஆனால் விடியற் காலத்திலேயோ களிப்புண்டாகும்னு சொல்கிறாரு. பாருங்கள், அது ஒரு வித்தியாசமாக தெரியும். எப்படியா என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். இதில் 34 சங்கீதத்தில் 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லைங்கிறாரு. அந்த தேடுகிற அனுபவம் என்ன தேடுறோங்கிறது தான் முக்கியம். அங்கே ஏன் இருதயம் கலங்கமாகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, நம்ம எல்லாம் அவர் நீதிமானம் ஆக்கியிருக்காரு. நீதியை தேடணும்னா அதிகமாய் நீதிக்குள்ளாய் கடந்து போகணும். அந்த அனுபவத்தை நாம் தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது தான் அவர்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். உபத்திரவங்கள் நீதியில் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்கும்படிக்கு வருகிற காரியங்களில் இடையூறாக இருக்கிற நம்முடைய சரீர அவயவங்களாக இருந்தாலும், உலக நண்பர்களாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மளை நீங்களாக்கி விடுவிக்கிறார். 34 சங்கீதம் 18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இங்கே தான் கலக்கம் உண்டாகுது. நொறுங்குண்ட இருதயம், இன்னும் நான் பரிசுத்தமாக முடியலை, நீதிக்குள்ளாய் அதிகமாக கடந்து வர முடியலை, தேவனிடத்தில் அதிகமாக கிட்டி சேர முடியவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், இன்னும் புதுப்பிக்கிற காரியத்தில் நான் புது சிருஷ்டி ஆவதில் இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில காரியங்களை கூட நீங்கள் எண்ணி பார்க்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவையில் எல்லாவற்றிலும் மேலாய் நொறுங்குண்ட இருதயமாக இருந்து, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே எனக்கு உதவுமே என்று கேட்கும் பொழுது, இன்னும் நறுங்குண்ட இருதயமாய் இருக்கும் பொழுது அவர் ரொம்ப சமீபமாக வந்துடுறாராம். அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன், உன்னை புது சிருஷ்டியாக்க, உன்னை புதிய மனிதனாக்க, அல்லது என்னோடு கூட சேர்த்து கொண்டு உன்னை இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கிறவனாய் மாற்ற நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கிளைகளாக இருக்கிறீங்க, அந்த கொடியாக இருக்கிறீங்க, கனியை கொடுக்கும்படிக்கத்தான் என்னோடு கூட ஐக்கியமாக இருக்க உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன்னு சொல்லித்தான் இந்த காரியங்களெல்லாம் அவர் பேசுகிறாரு. அதனால தான் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னை அனுப்பினவரிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் தோட்டக்காரரு, கனி கொடுக்குற கிளைகளை இன்னும் சுத்தம் பண்ணுறாரு. அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், இருதயம் கலங்கவே வேண்டாம், உங்களை இன்னும் அதிக கனி கொடுக்கிறவர்களாய் அவர் மாற்றுவார். அதனால தான் விசுவாசமாக இருங்கன்னு சொன்னார். இன்னும் சொல்கிறாரு, ஏசாயா 57:15 வாசிங்கன்னா, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும்
உன்னதமானவர் சொல்லுகிறாராம், நான் நித்தியவாசி, பரிசுத்தர், நான் அந்த மாதிரி இடத்துல தங்கி இருக்கிற நான் எப்படி வர்றாராம், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பார்த்தீங்களா, உள்ளே வந்து வாசம் பண்ணிடுறாரு, பண்ணி எல்லாத்தையும் சரியாக்குறாரு. அதனால தான் சங்கீத பகுதியில் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனாலும் அவையில் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். பார்த்தீங்களா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களாம், எல்லாரும் அழுது கூப்பாடு போட்டு மாம்சத்தில் இருந்துக்கிட்டு ஒரு புது சிருஷ்டி ஆகிறதுக்கே விருப்பம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவத்தில் இன்னும் கடந்து வர பூரணப்படுத்திக்குள்ள அனுபவம் இல்லை, தேடலை, கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் வளரணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிற ஜனம் இந்த அனுபவத்தை பார்க்க முடியாதுப்பா. கஷ்டம்தான். வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இந்த வசனத்தை வேணால் எழுதி வச்சுக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அது பெரிய காரியம் இல்லை, நிறைவேறுதல் வராது. எப்போ வரும் அதைத்தான் பார்க்க போகிறோம். சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். என்ன வியாதி? உள்ளே இருக்கிற ஆத்துமா, ஆவி, இருதயம், மனதில் இருக்கிற எல்லா வியாதிகளையும், பாவத்தினால் உண்டாயிருந்த, அக்கிரமத்தினால் உண்டாயிருந்த, புண்பட்டு போய் இருக்கிற அவனுடைய இருதயம், ஆவி, ஆத்துமா, மனது எல்லாத்தையும் அவனை தாங்குகிறார். இதான் உள்ளான மனுஷனில் முதல்ல குணமாக்குகிறார். அதுக்கு பிறகு தான் சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள். நீ வெறும் சரீரத்தில் இருக்க வியாதியை மாத்திரம் தேடிக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தால் முதல்ல உள்ளான மனுஷனை சரியாக்குங்க, சீராக்குங்க. சரியாக இருக்கிறீங்களான்னு சரி பாருங்க. உங்கள் இருதயத்தில் தேடுங்க, உங்கள் பாவம் அறிக்கை பண்ணுங்க, உங்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, சுத்திகரிங்க. உங்களுடைய இரத்தத்தால் கழுவி என்னை சுத்திகரி ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்போது உங்கள் படுக்கையில் உங்கள் வியாதியெல்லாம் மாற்றுவார். 50 சங்கீதம் 15 ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த பாவ சரீரத்தில் இருக்கிற காலம் எல்லாம் ஆபத்து காலம்தான். சங்கீத பகுதி 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இந்த அனுபவத்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஏசாயா 43:2 சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த ஆறுகள், தண்ணீர்கள் இதெல்லாம் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள். நல்லா கவனிங்க. யோர்தானை கடக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியருடைய பாதம் தண்ணீரில் பட்ட உடனே தண்ணி விலகுதப்பா, அதிசயம்தான். இதெல்லாம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போ உடன்படிக்கை பெட்டியில் நீங்களே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக மாறுறீங்க, நீங்களே அவருடைய ஆலயமாக மாறுறீங்க, உங்களுக்குள்ளே அவர் தங்கி இருக்கார். அப்போ நீங்கள் கால் மிதிக்கிற இடமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த அனுபவம். நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது வெறுமனை பார்த்து பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள். இதெல்லாம் அனுபவிக்க அறிந்திருக்க வேண்டும். 2 சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். உள்ள அந்த விளக்கு எரியும் போது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். என் ஆவி, ஆத்துமா, இருதயம், மனதெல்லாம் இப்போ இருளுக்குள்ளே இல்லை. ஒரு காலத்தில் மரண இருளில் நடந்து பயந்துக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் என்னோடு தான் இருந்தீர். ஆனால் இப்போவோ நீரே எனக்கு விளக்காய் இருக்கிறீர். இந்த அனுபவத்தை நீங்கள் அறிய முடியும். 30 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்கள், பாவத்தை முற்றிலுமாய் கழுவி பாவத்தில் இருந்து விடுதலையாகி இனி பாவம் செய்யாதவனாக மாற்றப்பட்டு இந்த மதிலையெல்லாம் தாண்டக்கூடிய அனுபவம். இன்னும் ஒரு சேனைக்குள் நம்ம எதிர்த்து வருகிற பொல்லாத ஆவியின் சேனைகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள், துர்ச்சன பிரவாகங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து இவங்க தவிடுபடி ஆக்குவாங்க. ஹலோ, எப்பேற்பட்ட காரியம் பாருங்கப்பா.
என்ன சொல்கிறாரு, அதிலே 33, 34 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னை உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். சீயோனுக்குள்ளே உயர ஏறி வர பண்ணுகிறார். அந்த பர்வதத்து மேலே ஏறி போகிறோம், பரம எருசலேமுக்குள்ளாய் கடந்து போகிறோம். மான் கால்களைப் போல நம்முடைய காலை மாற்றி அதில் ஏறி பண்ணுகிறாராம். என்ன சொல்கிறாரு, 46:1 சங்கீதத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். 46ஆம் சங்கீதம் 2:3 வாசிச்சிங்கன்னா, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். சீயோன் வாசி எருசலேம் வாசியாய் இருக்கும்போது தான் இந்த அனுபவங்கள்லாம் நமக்குள்ளே வரும். இதெல்லாம் அறிந்து கொள்ள தெரியணும். அதுக்காகத்தான் இந்த வசன வார்த்தைகளை இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைத்து போகிறேன். 73ஆம் சங்கீதம் 25, பரலோகத்தில் உண்மை எல்லாம் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பார்த்தீங்களா, இப்படி கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாய் ஆகி சியோன் வாசியாய் பரம எருசலேமில் தங்கி இருக்கிறவர்களாய் நாம் மாறும்படிக்குத்தான் பரலோகத்தில் உண்மையை தேடுகிறோம். இன்னும் அதிகமாக பூமியில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பூமியிலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் சொல்கிறாரு. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. வீடு எங்கே நினைக்கிறீங்க? சியோன், எருசலேம். அந்த பட்டணத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே கடந்து போக தெரியணும். கர்த்தருடைய வீடாய் மாறி இருக்கிற அனுபவம். மத்தேயு 28:18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இதெல்லாம் பார்ப்பீங்க. வானம் சொன்னால் அவங்களுடைய மனது, பூமின்னு சொன்னால் அவங்க சரீரம். ஆக தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீர். குமாரன் அவர் கூட இருந்து நமக்கு இதையெல்லாம் செய்து முடிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ப்பா. ஒரு காலத்தில் அந்த கோலை வச்சு சமுத்திரத்தையே ரெண்டாக பிளக்கும்படி வச்சார். ஒரு தாடை எலும்பு எடுத்துக்கிட்டு, கழுதியின் தாடை எலும்பு எடுத்து எத்தனையோ பேரை அடித்து கொள்ளுகிற வகைக்கு ஒரு மனுஷனை பிளப்படுத்தினார். மறந்து போக வேண்டாம், ஆற்றில் இருக்கிற ஒரு 5 கல்லை எடுத்துக்கிட்டு போய் பெரிய ஒரு எதிராளியை அடித்தான். இன்னும் கொஞ்சம் போல தான் மாவு இருக்குது, கொஞ்சம் போல தான் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்ன விதவை வீட்டில் அப்படி மாவு குறையாமல் எண்ணெயும் குறையாமல் இருக்க வச்சார். இன்னும் பார்த்தீங்கன்னா கையளவு மேகம்தான் தெரியுதுன்னாரு. அது பெரிய மழையை உண்டு பண்ணுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது ஒரு கடுகு விதையாக தான் இருந்தது. ஆனால் பெருத்து அது பெரிய காரியங்களையெல்லாம் செய்த பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியுது. இயேசு சிறு பையன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி பழுகி பெருக வச்சார். நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஆகவே இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி உங்கள் இருதயம் கலங்கி போக வேண்டாம், கலங்காத இருக்கட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்பதையும் அறிந்திருக்கிறதா விசுவாசம். அது என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்னாரு. அவர் சகலத்தையும் உங்களுக்குள்ளே செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, நாளில் கேட்ட செய்தியின்படி அப்பா, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் என்று சொன்னீரப்பா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, ஒத்தாசை பண்ண யாரும் இல்லையே, பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதற்கு ஏன் இன்னும் இந்த கால தாமதம் ஆகிறது அப்பா என்று கூப்பிடுகிற உம்முடைய ஜனத்தின் மத்தியில் தேவரீர் நீர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. தேவனின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிளங்கொண்டு திடனாக இருக்க செய்யும். உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறது மாத்திரமல்ல, உம்மை அனுப்பினவிடத்தில் விசுவாசமாக இருந்து சகல நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உலக பிரகாரமாக இருக்கிற சரீரத்திலும் அவர் தேவையான காரியங்களையெல்லாம் வாய்க்கப்படும். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502
Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.